அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின், கீழே கொடுத்த விதிகளின்படி கொடுக்கப்பட்ட ஆங்கில எழுத்துக்களின் எந்த தொடர் வரும் என தேர்ந்தெடுக்கவும். அடுத்தடுத்து வரக்கூடிய எழுத்துக்களுக்கு இடையே தவிர்க்க வேண்டிய எழுத்துக்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறான். தவிர்க்க வேண்டிய எழுத்துக்களின் எண்ணிக்கைன்னு இப்படி கொடுத்துருக்கான். அதாவது 1 ஸ்கொயர்டு 2 ஸ்கொயர்டு 3 ஸ்கொயர்டு இப்படி கொடுத்துருக்கான். தவிர்க்க வேண்டிய எழுத்துக்களோட எண்ணிக்கை. இப்போ 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னு 4, 3 ஸ்கொயர்னு 9. இப்போ 4 ஆப்ஷன்லையும் 4 லெட்டர் கொடுத்துருக்கான். இப்போ 4 லெட்டர் இருந்தா இந்த 4 லெட்டர்லையும் தவிர்க்க வேண்டிய எழுத்துக்களோட எண்ணிக்கை தான். இந்த நடுவுல தவிர்க்க வேண்டிய எழுத்துக்களோட எண்ணிக்கை. ஒரு எழுத்தை தவிர்த்தரணும், 4 எழுத்தை தவிர்த்தரணும், 9 எழுத்தை தவிர்க்கணும். இப்போ நம்ம ஆப்ஷன் ஏ எடுத்துக்குவோம். ஆப்ஷன் ஏல நம்ம சி எடுத்துக்கணும்னு வச்சுங்க. CEJT அப்படின்னா ஃபர்ஸ்ட் தவிர்க்க வேண்டிய ஒரு எழுத்து தவிர்க்கணும். ஒன்று தானே கொடுத்துருக்கான், ஒரு எழுத்து தவிர்க்கணும். ஒன்று டியை தவிர்த்துடணும். அப்போ அடுத்த எழுத்து சிங்கிறது நமக்கு 3வது, டிங்கிறது 5வது. ஒரு எழுத்து தவிர்த்ததுனால நமக்கு 5வது லெட்டர் இ வந்துருச்சு. இந்த இக்கும் ஜேவுக்கு இடையே 4 லெட்டர் தவிர்க்க சொல்றான். 4 லெட்டர். ஜி 5வதுனா ஜேங்கிறது, இ 5வதுனா ஜேங்கிறது 10வது. 4 லெட்டர் தவிர்க்கணும். ஏன்னா இடையில 4 லெட்டர் தவிர்த்தா 9 லெட்டர் போய் 10வது லெட்டர் ஜே வந்துடும். அதே போல ஜேவிலிருந்து டியோ, ஜேவுக்கும் டிக்கும் 9 லெட்டர் தவிர்க்க சொல்றான். 9 லெட்டர் தவிர்க்க சொல்றாங்க. அப்போ நமக்கு 20வது லெட்டரா டி வந்துடும். ஏன்னா 10வது லெட்டர் ஜே, இடையில 9 லெட்டர் தவிர்த்துட்டா 20வது லெட்டர் டி. அப்போ ஆப்ஷன் ஏ CEJT இதுதான் கரெக்டா இருக்கு. டிஎன்பிசி கொஸ்டின்.